சங்கீதத்தில் அநேக காரியங்கள் நாம் தியானித்திருந்தாலும் இதில் பார்க்கும்போது அவருடைய உண்மையை குறித்து இந்த சங்கீதம் அதிகமாய் அந்த படித்த 8 வசனத்தில் உண்மைங்கிற வார்த்தை எத்தனையோ தடவை வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிக எண்ணிக்கையில் அவருடைய உண்மை என்று சொல்லி அந்த உண்மையை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறதில்லை. நிறைய தடவை அதெல்லாம் நாம் தியானித்து விட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதில் பார்க்கிறோம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். அந்த ஜனத்தை குறித்து தான் இங்கே வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களில் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? நம்ம ஏற்கனவே பாடணும், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆகாய மண்டலத்திலே அவருக்கு ஒப்பானவர் யாருமே. என்ன சந்திராயன் அனுப்பினாலும், என்ன ஆதித்யா 1 அனுப்பினாலும் அவருக்கு ஒப்பானவர் இல்லை. உடனே அனுப்பிட்டாங்க, ஆதித்யா போயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ சந்திராயன் முடிகிற அதோடைய கால வரையறை முடிந்து அது செயலற்று போகிற நாட்களுக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் இப்போ டெட் ஸ்டேஜ். அது குறிப்பிட்ட நாள் தான் அதோடைய இதெல்லாம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபியூவல் கிடையாது. அவன் மனுஷன் கண்டுபிடிச்சது எவ்வளோ தான், டெம்ப்ரரி தான். இந்த டெம்ப்ரரிக்கே என்ன ஒரு கொண்டாட்டம், என்ன ஒரு கைத்தட்டல், நடக்காதது நடந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகாய மண்டலத்தில் அவருக்கு ஒப்பான தேவன் இந்த பூமியிலே இல்லை. ஆகாய மண்டலத்தை மாத்திரம் யோசித்து பார்த்தோம்னா அவருக்கு ஒப்பா யாரையும் ஒப்பிட முடியாது, எந்த காரியத்தையும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு மகிமையானவைகளை வைத்திருக்கிறார் ஆகாயத்தில், நமக்கே தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகாய மண்டலத்தில் இருக்கிறவைகளை மாத்திரம் தியானித்தா 1 வருஷம் மேலே தியானிக்கலாம். எத்தனை வருஷம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு இங்கே உட்காந்தா டெய்லி இந்த 1 வருஷம் என்ன பண்ணணும்? இங்கேயே அப்படியே இருந்து அப்படி தான் இன்றைக்கு என்ன செய்தார்கள், அந்த நாட்களில் ஆதி நாட்களில் அப்படி தான் இருந்தாங்களாம். அப்படியே உட்காந்து வெறும் ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, வசனம் தியானிக்கிறது, ஆண்டவரை பற்றி சொல்கிறது, ஆத்மாக்கள் கொண்டது, இதே வேலையாக இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த பழைய ஏற்பாட்டு காரியத்தில் அல்ல, புதிய ஏற்பாட்டில், அதாவது அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிற்பாடு நடந்த ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள் காலத்தில் அவர்கள் செய்த ஊழியங்களில் அப்படி தான் இருந்தாங்களாம். அதான் வாசிக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றாய் வைத்து ஒரே சாலமோன் மண்டபங்கிற ஒரே இடத்துல தங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கேட்கல, ஏசி ரூம் கேட்கல, அவங்களுக்கு என்ன கேட்கல, இது மாதிரி ஸ்பெஷல் எனக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் வேணும் அப்படிலாம் கேட்கல. எந்த விதமான கெத்தும் காட்டலை. பேதுருவும் அதே இடத்துல தங்கினார். பெரிய பாஸ்டர் பேதுரு அவர் தான், அவரும் அங்கே தான் தங்கினார். அவரோடு இருந்த அசிஸ்டன்ஸும் அங்கே தான் தங்கினாங்க. அவரோடு கூட இருந்த மற்ற ஊழியர்கள் 10 பேரை பிரிச்சிருந்தாங்க. அந்த 10 பேரும் அங்கே தான் தங்கியிருந்தாங்க, பந்தி விசாரணைக்கென்று. அவங்களும் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. வருகிற விசுவாசிகளும் சபையாரும் அங்கேயே எங்கே தங்கியிருந்தாங்க? எல்லாம் சாலமோன் மண்டபத்தில். சாலமோன் மண்டபத்தில் கூடி தியானித்து ஜெபித்து என்ன செய்தார்கள்? கர்த்தரை ஆராதித்தார்கள். ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. உலகம் மறந்து போச்சு, உலக காரியங்கள்லாம் மறந்து போச்சு. எப்படியாவது கர்த்தரை இன்னும் அறியணும்னு சொல்லி எல்லாம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆதியோடு அந்த நடவடிக்கைகளை எல்லாம் தியானித்து பேசினார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அந்த ஆகாய மண்டலத்தில் உள்ள அவருடைய வல்லமைக்கு ஒப்பான வல்லமை இல்லை. அந்த கர்த்தருக்கு நிகரான தேவன் இந்த பூமியில் இல்லை. எத்தனை பேர் என்னன்னா சொல்லலாம், எத்தனை கதைனா விடலாம், ஆனால் அவருக்கு ஒப்பான தேவன் இந்த பூமியிலே இல்லவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரே கர்த்தர். இந்த ஆகாய மண்டலத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச என்ன இருக்குது? எல்லாருக்கும் தெரியும். சயின்ஸ் படித்த பிள்ளைங்களாம் சொல்லிடுவாங்க.
சூரியன் இருக்கிறது, சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் சிலருக்கு தெரியும், சின்ன சின்ன எரி நட்சத்திரங்கள் இருக்கிறது. சின்ன சின்னதாக நான் அங்கே இருக்கிற ஏரியாவில் சொல்கிறேன், அது எவ்வளோ பெருசு, அது ஒரு பூமியோட பெருசாக இருக்கும். எரி நட்சத்திரங்கள் இருக்கிறது, பால்வெளி மண்டலம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். இது நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு சூரிய குடும்பம். ஆனால் பைபிளில் எழுதியிருக்கிறது அண்ட சராசரம். அப்படின்னா எத்தனையோ சூரிய குடும்பங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு கோள் பக்கத்தில் இருக்கிற ஒரு துணைக்கோள், நம்ம சந்திரன் என்னது கோள் கூட கிடையாது, அசிஸ்டன்ட் கோள் தான் அவர். பூமிக்கு அசிஸ்டண்ட் அவர். நல்லா யாரை சுற்றி வர்றது? பூமியை சுற்றி வருகிற ஒரு துணைக்கோள் அது. இந்த துணைக்கோளுக்கு ஒரு ஆளை அனுப்புறதுக்கு, அதாவது ஒரு மெஷின் அனுப்புறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இத்தனை அண்ட சராசரங்களை போய் எங்கே என்ன பண்ணுவாங்க? அதை எப்படி ஆராய்ந்து பார்ப்பார்கள்? இதை சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம், அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏவே போட தெரியாது, பென்சில் வச்சு கோடு போட்டு போட்டு பார்க்க வராது. சும்மா ஒரு கோடு ஒரு கலர் வந்துருச்சுன்னா போதும், அதுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். அதே ஏவே போட்ட மாதிரி ஆகிடும். அது கிறுக்கி வச்சுருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஏவே தெரியாது, ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரே சந்தோஷம், நான் ஏ போட்டேன், பி போட்டேன், சி போட்டேன். காரணம் என்ன? அந்த கதை தான் நம்ம கதை. சந்திராயனை அனுப்பிட்டு எல்லாம் ஒரு சந்தோஷம். கிறுக்கி வச்சதுக்கே சந்தோஷப்பட்டா மகிமையின் தேவனுக்கு எதை ஒப்பிட முடியும்? யாரை ஒப்பிட முடியும்? அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்கிற வல்லமை எது? அவருடைய சர்வ மகிமைக்கு முன்பாக நிற்கிற மகிமை எது? அந்த மகிமைக்கு ஒப்பனையான மகிமை எங்கேயுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையை ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். யார் கொடுக்க மாட்டேன்றாரு? என் மகிமையை ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டேன்றாரு. அவன் எவ்வளோ பெரிய பிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவனுக்கும் என் மகிமை கிடையாது. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் என் மகிமையை கொடுக்க மாட்டேன். தேவ மகிமை தேவனுக்குரியது. இது இன்றைக்கு ஊழியர்கள் என்ன அந்த மகிமையை திருடிக்கொள்ள பார்க்கிறார்கள். இயேசு பூமியில் வந்து ஊழியர் செய்த போது ரொம்ப அழகான, அடிக்கடி நம்ம கேட்ட வார்த்தை தான். அவர் என்ன செய்தார்? எல்லா ஊழியங்களை செய்த பிற்பாடு பிதாவை மகிமைப்படுத்தினார். அவரோட நாவினை அவருக்கு செய்ய முடியாதா? அவர் தேவன் இல்லையா? அவர் ஏன் போய் பிதாவை மகிமைப்படுத்தணும்? அவர் மனுஷனா? அப்படின்னா அவர் பூமியில் வந்து இருக்கும்போது மனிதனாய் தான் வந்திருந்தார். சாதாரண மனுஷனார், ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதனாய் தான் வாழ்ந்தார். நமக்கு இருந்தபடி அவருக்கும் பசி இருந்தது. நமக்கு இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் அவருக்கும் இருந்தது. அவர் அதனால தான் என்ன செய்தார்? பூமியிலே மனிதனாக இருக்கிற வரைக்கும் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி, என் மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் பிதாவை தவிர. இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? மகிமையை நாம் எடுக்க பார்க்கக்கூடாது. மகிமை கர்த்தருக்குரியது. மகிமை எனக்குரியதல்ல, உங்களுக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. ஆனால் என்ன செய்யணும்னா, நம்ம பாடணும்ல இந்த பாட்டு. என்னால் பாட முடியல. ஃபஸ்ட்டு ராகமும் தெரில. அந்த பாட்டு நான் ஒரு தடவை கூட கேட்டதில்லை. எங்கேயோ யாரோ பாடும்போது கேட்டுக்கிறத தவிர தனியாக கேட்டதில்லை. ரெண்டாவது எனக்கு தொண்டை நல்லா வார்த்தையே வர மாட்டேங்குது. அடுத்து பாடலான்னா இருமல் வந்துடும் போல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையின் மேகமும் என்ன செய்கிறார்? யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார். அவர் மகிமையினாலே அவர் ஜனத்தை மூடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த மகிமையில் கொஞ்சம் மகிமை உனக்கு கொடுக்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ மகிமை யாருக்கும் நமக்கு அவர் கொடுக்க மாட்டார். அதை நாம் எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவரே மகிமைப்படுத்துகிறார். சிறுவேளை நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய தாசர்களாய் ஊழியர்களாய் இருந்தால்
நம்மிலே யார் தான் மகிமைப்படணும்? கர்த்தர் மகிமைப்படணும். அற்புதங்கள் நடந்த உடனே எல்லாம் கர்த்தரை துதிக்கணும். அதிசயங்கள் நடந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். எந்த நிறுவனத்தையோ, எந்த ஊழியக்காரனையோ, எந்த ஸ்தாபனத்தையோ, எந்த சபை பெயரையோ மகிமைப்படுத்தக்கூடாது. எதெல்லாம் மகிமைப்படுத்தக்கூடாது? ஊழியத்தை, ஸ்தாபனத்தை, அது மாத்திரமல்ல சபை பேர், சிஎஸ்ஐ, ஆர்சி, லுதரன், பென்டெகாஸ்டல், எந்த காஸ்டலையும் என்ன பண்ணக்கூடாது? மகிமைப்படுத்தக்கூடாது. மகிமை தேவனுக்குரியது. என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை புகழுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், அதை கர்த்தருக்கே செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்குது. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதில் அவருக்கு மகிமை செலுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அற்புதம் நடந்தால் மகிமை கர்த்தருக்குரியது, மகிமை கர்த்தருக்குரியது, துதி கர்த்தருக்குரியது. இதை செய்கிற ஊழியர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தங்களுக்கு மகிமை எடுக்க மாட்டாங்க. நான் அடிக்கடி சொன்ன காரியம், சாது சுந்தர் சிங் அவர்கள் ஊழியம் செய்யும்போது அவரை உண்மையாக கடவுளாகவே பார்த்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பாய் வாழ்ந்தார். தேவனாவே இயேசு தான் வந்துட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு. ஒரு நாள் ஒரு வீட்டு கதவை தட்டும்போது ஒரு சின்ன பிள்ளை பார்த்துட்டு, அம்மா ஜீசஸ் வந்திருக்காருன்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுதான். யார்? சாது சுந்தர் சிங் அவன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும். இப்போ இயேசுவையே அவரில் பார்த்தார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஏன் அப்படி வாழ்ந்தார்? ஏன் இயேசுவை அவரிலே பார்க்க முடிந்தது என்றால், ஆதியிலே அவர் அற்புதங்களை செய்கிற கிருபை பெற்றிருந்தார், ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த எங்கே போனாலும் அற்புதம் நடந்தது. போகிற இடமெல்லாம் அவர் மூலமாக அற்புதங்கள். மரித்தோர் எழுந்தார்கள். என்ன பண்ணாங்க? ஜனங்க இவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதானே ஆதியில் நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். பேதுருவையும் பர்னபாவையும் பவுலையும் பர்னபாவையும் யூபித்தர் அப்படின்னு பேர் வச்சு, மெர்க்குரின் பேர் வச்சு அவங்களே ஃபுல்லாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேரையும் கடவுளாக்கி அவங்களுக்கு தீபாராதனை காண்பிக்க ஆரம்பித்தார். அன்னைக்கு நடந்தது தான் இன்றைக்கும் நடந்தது. அதே போல தான் சாது சுந்தர் சிங் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்ன செய்தார்கள்? அவரை கடவுளாக மதிக்க ஆரம்பித்தார்கள். அவர் என்ன செய்தார்? ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே, இனி இந்த அற்புதம் செய்கிற வல்லமை நான் பயன்படுத்த மாட்டேன், சுவிசேஷம் சொல்லுவேன், ஆத்துமாக்களை ரட்சிப்பேன், எனக்கு மகிமை வருகிறதுனாலே அது எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு அந்த அற்புதத்தின் வல்லமை அவர் பயன்படுத்தவே இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று. ஆனால் அவ்வளவு கூட்டமாய் அந்த பகுதிகளில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். மகிமையை கர்த்தருக்கு செலுத்தும் போது பார்க்குறவங்க சொல்கிறாங்க ஜீசஸ் வந்திருக்காரு. காரணம் என்ன? மகிமையின் அந்த பிரதிபலிப்பு அவர்களுடைய முகத்தில் வீசுகிறது. அவங்க பலவீனர்களாக இருக்கலாம், ஒருவேளை வயதானவர்களாக இருக்கலாம், ஒருவேளை எதுக்குமே முடியாத ஆளாக இருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது? தேவனுடைய பிரதிபலிப்பை பார்க்க முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும் அவர்களுடைய முகத்தில். அந்த மகிமையின் பிரசன்னம் எப்பொழுதும் அவர்கள் மேல் தங்கி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இங்கே வேதம் அழகாய் சொல்லி கொடுக்கிறது, உமக்கு ஒப்பானவர் யார்? உம்முடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை வான மண்டலத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த ஆராயறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர். இந்த ஆகாய மண்டலத்திலே இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, தனக்கு மகிமை வேண்டும் 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 என்று சொல்லி கிரியை செய்து, அதுதான் ஆகாய மண்டலத்தில் உள்ள லோகாதிபதிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபேசருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகாய மண்டலத்தில் உள்ள சேனைகளோடு போராட்டம் உங்களுக்கு உண்டு. உங்கள் யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆமாம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையும் அங்கே தான் இருக்குது. அதுவும் அதுக்கு கொஞ்சம் கீழே கிரியை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நம்ம அங்கே போயிடக்கூடாதுல்ல. அதனால் இங்கே நடுவில் ஒரு பாடிகார்டு ஒருத்தர் இருப்பார். அவர் எப்பயும் நம்ம கொஞ்சம் மேலே அப்படியே ஆவியில் உள்ளே போயிடக்கூடாது பரலோகத்துக்குள்ளே.
அதுக்கு ரெடியாக நிற்பார். அவங்க போயிடாமல் என்ன பண்ணலாம், இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க இன்றைக்கி, போடு ஒரு அம்பை இது போடு. என்ன பண்ணுவோம், ஒன்று தூங்கிட்டே இருப்போம், இல்லை பிரச்சனை சண்டை மேலே சண்டை வந்திருக்கும். ஜெபம் பண்ணுறீங்களா, நல்லா பண்ணு, உன்னுடைய வார்த்தையினாலே நீ பிடிப்பட்டாய். எதையாவது பேச வச்சு பிரச்சனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதையாவது பார்க்க வச்சு பிரச்சனை. அம்பு அங்கேருந்து எதுக்கிட்டே இருப்பான். அவன் எதுக்கு இருக்கிறான், நடுவில் மீடியேட்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆகாய மன்றத்தில் உள்ள மகத்துவமான தேவனை தரிசிக்க நாம் என்ன செய்யணும், மறுரூபமாகும்படிக்கு மகிமையின் மேல் மகிமை. எப்படி எடுக்கணுமா, மகிமையின் மேல் மகிமை, ஸ்டெப் பை ஸ்டெப். இன்றைக்கு ஒரு மகிமை, நாளைக்கு ஒரு மகிமை, நாளானைக்கு ஒரு மகிமை, வளர்ந்துக்கிட்டே போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி மகிமையின் மேல் மகிமை வரும், அவரோட மகிமை எப்போது நம்ம மேல் வந்து தங்கும். யாருக்கு அவர் மகிமையை கொடுக்கிறார், யார் மேல் அவர் மகிமையை ஊற்றுவார், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அந்த மகிமையின் மேகம் நம்மை நிரப்பும்படி நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம், உத்தமத்தின் மேல் உத்தமத்தை காத்துக்கொள்வோம், துதியின் மேல் துதிகளை ஏறெடுப்போம். அப்பொழுது அந்த மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.